டைப் 1 டயபெட்டிக் இருக்குல்ல, குழந்தைங்களுக்கு இன்சுலின் 4 வேளை போடுறவங்களுக்கு, அவங்களுக்கு ஒரு புது பம்ப் வந்திருக்கு இப்போ. இந்த பம்ப் எப்படின்னா, அதில் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆல்ரெடி அதில் பம்பில் இருக்குது. சின்ன ஒரு செல்ஃபோன் மாதிரி தான் இருக்கும், ஒரு இவ்வளோ சைஸ் தான் இருக்கும். அது நீங்கள் உங்கள் பெல்ட்டில் கூட போட்டுக்கலாம். அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு டியூப் மாதிரி இருக்கும். அது உங்கள் ஸ்கின்னுக்கு அடியில் வச்சிடலாம். ஓகே, அதுலேயே நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம் எவ்வளோ சுகர் உங்களுக்கு இருக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி 80 இருக்கணும், சாப்பிட்ட பிறகு 120 இருக்கணும். அதை அந்த சுகரை விட்டு போகிறதுக்கு அலோவே பண்ணாது. அதாவது 80 வந்தோடனே இன்சுலின் அதில் ஆட்டோமேட்டிக்காக இந்த சென்சர் இருக்குல்ல, அது உள்ளே இருக்குது. ஸோ அதை வச்சு சுகர் பார்த்துட்டே இருக்கும், மினிட் டு மினிட் டு மினிட். நம்மளால் பார்க்க முடியாது அந்த மாதிரி, அது ஏஐனால அது பார்த்துட்டே இருக்கும். சுகர் பார்த்துட்டு ஏறுதுன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் இன்சுலின் கொடுத்துரும். அதுவே தானா தானா ஆட்டோ பைலட் இன்ஜெக்ஷன் மாதிரி இன்சுலின் தான். அது இன்சுலின் தான், பட் அதில் அது வழியாக போயிடும். இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் 4 வேளை இன்சுலின் போட்டு கூட சுகர் இப்படி 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 போயிட்டு இருக்கும். இது போட்ட பிறகு நல்லா ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வருது, லோ சுகரே வரல. இல்லை இந்த லோ சுகர் ஃபிட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பயந்து 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 அம்மா அப்பா எல்லாம் பயந்து தூங்காமல் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இந்த ஆர்டிஃபிஷியல் பேங்க்ரியஸ் போட்ட பிறகு அது கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல், அது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் வந்துடுச்சு.